நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஈரோட்டில் புதுசாக கட்டின சோலார் பஸ் ஸ்டாண்டில் இருக்கோங்க. இன்றைக்கி இங்கேருந்து ஒரு சூப்பரான ஜர்னி கிளம்ப போகிறோங்க. எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டின் நியூசிலாண்டுன்னு அழைக்கப்படுற தேனி மாவட்டத்துக்கு தாங்க போகிறோம். வாங்க ஜர்னி ஸ்டார்ட் பண்ணலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா தேனிக்கு டைரக்ட் பஸ் கிடைக்கலைங்க. அதனால் இங்கேருந்து திண்டுக்கல் போயிட்டு திண்டுக்கல்லேருந்து வேறு பஸ் மாறி போகிறோம். பார்த்திங்கன்னா பஸ் எடுத்துட்டாங்க. மணிக்கு கிட்டத்தட்ட 12 மணி ஆகுது. நண்பர்களே, இந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சில குறிப்பிட்ட பஸ்ஸஸ் தாங்க ஆப்ரேட் ஆகுது. கரூர் லைனில் போகிற பஸ்ஸஸ் மட்டும் தான் இங்கேருந்து ஆப்ரேட் ஆகுது. மிச்சப்படி எல்லா பஸ்ஸஸும் நம்ம சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து தாங்க ஆப்ரேட் ஆகுது. நமக்கு இங்கே ஈரோட்லேருந்து திண்டுக்கல் வரைக்கும் போகிறதுக்கு ஃபேர் பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு 110 ரூபா கலெக்ட் பண்ணுறாங்க. நமக்கு திண்டுக்கல் ரீச் ஆகிறதுக்கு ஆகக்கூடிய டைம்னு பார்த்திங்கன்னா 3லேருந்து 3.5 hours ஆகுங்க. நைட் டைம்னா, இல்லாட்டி பகல் டைம்னா 4லேருந்து 4.5 hours கூட ஆகுங்க. இப்போ பைபாஸ்லேருந்து இறங்கி திண்டுக்கல் சிட்டிக்குள்ளே போயிட்டுருக்குங்க பஸ்ஸு. அடுத்து நம்ம கம்பத்துக்கு பஸ் பிடிக்கணும். பஸ் இருக்குங்களா? நம்மளை இறக்கி விட்ட பஸ்ஸுக்கு பாய் சொல்லிடலாம். அடுத்து இந்த பஸ்ஸில் தாங்க நம்ம ஒரு 3.5 மணி நேரம் ட்ராவல் பண்ண போகிறோம் கம்பம் வரையும். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம் திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து. நமக்கு கம்பம் வரைக்கும் போகிறதுக்கு ஃபேர் பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு 95 ரூபா. இது வந்து பார்த்திங்கன்னா மதுரை கார்பரேஷனோட பஸ்ஸுங்க. கொஞ்சம் டிக்கெட் ரேட் கூட தான் இருக்கும். உங்களுக்கு திண்டுக்கல்லேருந்து தேனி கம்பம் வரையுமே உங்களுக்கு 2 லேன் ரோடு தாங்க. அதனால் பகல் டைமில் வந்தீங்கன்னா ரொம்ப டைம் எடுக்கும். வெல்கம் டு வத்தலகுண்டு பஸ் ஸ்டாண்ட். நண்பர்களே, தேனி வந்துட்டோம். இங்கேருந்து ஒரு 40 கிலோமீட்டர் பயணம் பண்ணி நம்ம கம்பம் போகணுங்க. கம்பம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் கேரளா பக்கத்தில் இருக்குங்க. இப்போ வந்திருக்கிற ஊர் வந்து சின்னமனூர். இங்கே பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பழைய படங்கள் வந்து ஷூட்டிங் எடுத்திருக்காங்க. இங்கேன்னு இல்லை, தேனி மாவட்டம் ஃபுல்லாகவே ஏகப்பட்ட தமிழ் படங்கள் ஷூட்டிங் எடுத்திருக்காங்க. 3 பக்கமும் மேற்கு தொடர்ச்சி மலைகள் மற்றும் வயல்வெளிகள் புடைசூழ தேனி மாவட்டம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஒரு வழியாக ஒரு 7 hours ட்ராவலுக்கு அப்புறம் கம்பம் ரீச் ஆகிட்டேங்க. வந்தோடனே ஒரு டீ போட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கம்பத்துலேருந்து அணைப்பட்டின்னு சொல்லி ஒரு கிராமத்தில் உள்ள நம்ம ரிலேஷன் வீட்டுக்கு போயிட்டுருக்கோங்க. போகிற வழி பாருங்கள், சன்ரைஸ் ஆகும்போது எவ்வளோ அற்புதமாக இருக்குன்னு. கம்பத்தில் உள்ள ஒரு திராட்சை தோட்டத்துக்கு வந்திருக்கோங்க. எவ்வளோ அழகாக திராட்சை வந்து அப்படி காய்ச்சி தொங்குது பாருங்கள். இங்கேருந்து தாங்க கிரேப்ஸ் உங்களுக்கு வந்து டாஸ்மாகுக்கு போகுது வைன் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு. இப்போ நீங்கள் பார்க்குறது கோவக்காய் செடி. இங்கே தேனி மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக எந்த வெஜிடபிள்ஸுமே அவங்க வந்து வெளியே இருந்து வாங்குறது இல்லை. அவங்க ஃபார்ம்ஸ்லேருந்து எடுத்துக்கிறாங்க. எல்லா டைப்பான வெஜிடபிள்ஸும் இருக்குங்க இங்கே. புடலங்காய், பீட்ரூட். கொஞ்சம் லைட்டாக தெரியுதுங்க. தேனி வந்து உங்களுக்கு ஏலக்காய்க்கும் ஃபேமஸுங்க. நம்ம தோட்டத்துலேருந்து அடுத்த ஸ்பாட்டுக்கு கிளம்பியாச்சுங்க. அடுத்து எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சுருளி ஃபால்ஸ்னு சொல்லிட்டு ஒரு வாட்டர் ஃபால்ஸுக்கு தாங்க போகிறோம். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மலை அடிவாரத்துலேயே இருக்குதுங்க. மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்துலேயே இருக்குது. போகிற வழியெல்லாம் சூப்பராக இருக்குதுங்க. சுருளி ஃபால்ஸ் ரீச் ஆகிட்டோங்க. இங்கேருந்து இங்கே ஃபால்ஸுக்கு போகிறதுக்கு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து 30 rupees கலெக்ட் பண்ணுறாங்க என்ட்ரி ஃபீஸாக. நண்பர்களே, நம்மளுக்கு கீழேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 கிலோமீட்ரு மேலே ட்ரெக்கிங் பண்ணி போகிற மாதிரி இருக்குங்க ஃபால்ஸுக்கு. போகிற வழி ஃபுல்லாக உங்களுக்கு காட்டுப்பாதையாக இருக்குங்க. இங்கே யானை கூட அடிக்கடி வருங்க. யானை வந்துச்சுன்னா சுருளி ஃபால்ஸ் வந்து உங்களுக்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு 1 week கழிச்சு தான் அலோவ் பண்ணுவாங்க. உங்களுக்கு போகிற வழி 2 கிலோமீட்டர் ஃபுல்லாகவுமே டென்ஸ் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிற மாதிரி தாங்க இருக்கும். நம்ம நண்பர் பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்காம இதை சாப்பிட்ருக்கிறாரு. நண்பர்களே, ஃபால்ஸ் கிட்டே வந்துட்டோம். இப்போ சம்மராக இருந்தாலும் லைட்டாக தண்ணி ஊற்றுதுங்க. லாஸ்ட் 3 days மழை பெஞ்சிருக்கிறனால லைட்டாக தண்ணி ஊற்றுது.
மாமரம் பாருங்கள், ஃபாரஸ்ட்டுக்குள்ளே எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. நான் இதுவரையும் இவ்வளோ பெரிய மாமரம் பார்த்ததே இல்லைங்க. நீங்கள் சுருளி ஃபால்ஸ் வரணுன்னா உங்களுக்கு கம்பம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பஸ்ஸஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, இந்த அழகான தேனி மாவட்டத்தில் சுற்றி முடிச்சுட்டு நம்ம ஊருக்கு கிளம்பியாச்சு. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.